ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸ். ரொம்ப ஹெல்த்தியான சின்ன வெங்காயம் புதினா தொகையல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த சட்னி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் புதினா எடுத்திருக்கேன். புதினா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 இல்லை 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். வர மிளகாய் நான் ஒரு 5 தான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 15 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியானதும் அது. இப்போ ஒரு வானலில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி வேண்டாம். தண்ணி போட்டுட்டு இதில் சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, புதினா இது 4 பொருளுமே அதில் நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சிடலாம். ரொம்ப வெந்துடக்கூடாது. இந்த சின்ன வெங்காயம் ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப நல்லா பிங்க் கலர் அப்படின்னா கோல்டு கலரில் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் இதை வதக்கக்கூடாது, தண்ணியில் தான் வேக வைக்கிறோம். அதனால் அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது 4 பொருளையும் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஏன்னா மிக்சியில் போட்டு அரைக்கணும். இது ஆறுறதுக்கு தாங்க நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி ரெசிபி செய்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. பாருங்க, பிளேட்டில் போட்டு ஆற வச்சாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஆற வச்சிருந்த எல்லா பொருளுமே மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இதில் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட் வேண்டாம். நம்ம கல்லுப்பு தான் சேர்த்து அரைக்கிறோம். எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னியை நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. இல்லை 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் கூட போதும் தான். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், அரை டேபிள் ஸ்பூன் கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போது உளுத்தம் பருப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து சட்னியோடு சேர்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.